மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பொதுக்காலம் 9வது வாரம் திங்கட்கிழமை. இயேசுவை அறிவோம், இயேசுவை அனுபவிப்போம். இயேசுவின் அனுபவத்தால் இறைவன் தருகின்ற அருள் வாழ்வையும் கிருபைகளையும் பெற்று இவ்வுலகிலே இன்புற்று வாழ்ந்திடுவோம். ஆம் அன்பு சொந்தங்களே, ஆண்டவரை அறிதல். அறிதல் என்றால் என்ன? உணர்தல், புரிந்து கொள்ளுதல், அனுபவித்தல். ஒரு பொருளை பற்றியோ ஒரு நபரை பற்றியோ ஒரு செயலை பற்றியோ ஆழமாக உணர்ந்து கொண்டு இவர் இது இப்படித்தான் என்பதை பற்றி நாம் தெரிந்து வைத்துக் கொள்வது. இயேசுவை பற்றி அறிவிலும் நாம் வளர வேண்டும் என்று சொல்லி கொலோசியர் புத்தகம் 1:9 போல அழைப்பை விடுக்கின்றார். நாளும் கிறிஸ்துவை பற்றி அறிவிலே வளர வேண்டும் என்று சொல்லி. ஏனென்றால் இயேசுவை பற்றி அவர் அறிந்து வைத்திருந்தார். 2 தீமோத்தேயு 1:12 படிக்கின்ற பொழுது, நான் நம்பிக்கை வைத்திருப்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அறிவேன் என்று சொல்லுவார். எனவேதான் பிலிப்பியர் 3:8 இயேசுவை பற்றி அறிவை பெறுவதற்காக மற்ற அனைத்தையும் குப்பை என கருது என்று சொல்லி ஒதுக்கி வைப்பவராக இருந்தார். இப்படி அனுபவித்த பவுலடியார் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பை விடுக்கின்றார். அதையே தான் இன்றைய முதல் வாசகத்திலே பேதுருவும் நமக்கு விடுக்கின்ற அழைப்பாக இருக்கின்றது. இந்த இயேசுவை அறிவதன் வழியாக நமக்கு கிடைக்கின்ற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக கடவுளுடைய அருளும் வளமும் நலமும் நம்மிலே பெருகும் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் தன் அருளால் நம்மை நிறைப்பார். ஏனெனில் கடவுள் சொல்லியிருக்கார், என் அருள் உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் செயல்படும். நம்முடைய அன்றாட வாழ்விலே பலனுள்ளவர்களாக வாழ்வதற்கு அருளும் நலமும் ஆசிரியும் கடவுள் நமக்கு கொடுப்பவராக இருக்கின்றார், இயேசுவை அறிந்து அவரை அனுபவிக்கின்ற பொழுது. இரண்டாவதாக, இயேசுவை அறிந்து கொள்ளுகின்ற பொழுது நம் அன்றாட வாழ்விலே நாளும் சீரோடு வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு, நிறைவோடு வாழ்வதற்கு, நிம்மதியாக வாழ்வதற்கு தேவையான அருள் வரங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவதாக, தீமைகளை விலக்கவும் இறை அன்பிலே வாழவும் நமக்கு துணை புரியக்கூடியதாக இருக்கின்றது. நன்மை தீமையை அறிந்து கொள்கின்ற ஆற்றலை பெறுகின்றோம், தீமைகளை விலக்குகின்ற மன துணிவை பெறுகின்றோம், நன்மையை தேடி தெளிகின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கின்றோம். ஆகவே அன்பு சொந்தங்களே, இயேசுவை அறிந்து கொள்வோம். இப்படி அறிவதன் வழியாக ஏதோ கடவுளுடைய அருள் மட்டுமல்ல, நம்முடைய அன்றாட வாழ்வில் எப்படி வாழ்கின்றோம் என்பதற்கு கனிகளாக அது வெளிப்பட இருக்கின்றது. நாம் இயேசுவை அறிந்து கொண்டேன் என்று சொன்னால் அது என் வாழ்வில் வெளிப்படும். எப்படி? நம்பிக்கையாக. கடவுள் மீது நாம் வைத்திருக்க நம்பிக்கை, இறைவனை தேடுகின்றது ஆர்வம், நம்பிக்கையின் வழியாக என் வாழ்வு வெளிப்படும். இரண்டாவதாக, நற்பண்புகள் என் வாழ்விலே வந்து சேர ஆரம்பிக்கும். தீமைகளை விலக்குகின்ற பொழுது நன்மைகளை நான் சேர்த்துக் கொள்வேன். நல்லவனாக, நல்லவளாக, நன்மை செய்பவராக, நல்லதை பேசுபவராக, பிறருக்கு நன்மை பயக்கக்கூடிய வாழ்வாக என் வாழ்வை அமைத்துக் கொள்வேன். மூன்றாவதாக, அறிவும் ஞானமும் பெற்றுக்கொள்வேன். எதை எப்படி எப்போது செய்வது, எப்படி பேசுவது என்கின்ற தெய்வீக ஞானத்தை நான் கனியாக வெளிப்படுத்துபவனாக இருப்பேன். அடுத்ததாக, தன்னடக்கத்தோடு வாழ்பவனாக இருப்பேன். என்னை கட்டுப்படுத்தி கொண்டு உண்மையுள்ள கிறிஸ்தவனாக, கடவுள் பிள்ளையாக வாழ்வதற்கான ஆசீர்வாதங்களை நான் என் வாழ்விலை வெளிப்படுத்தி காட்டுபவனாக இருப்பேன். அடுத்தது, மன துணிவை பெற்றுக்கொள்வேன். இப்படி கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்கின்ற போது வருகின்ற சிறு சிறு துன்பங்களை ஏற்றுக்கொள்கின்ற மன துணிவு, மன தைரியம் எனக்கு கிடைப்பதாக இருக்கும். அடுத்ததாக, இறை பற்றிலே என்ன நேர்ந்தாலும் கடவுள் என்னை கைவிடார் என்கின்ற இறை உறவிலே, இறை நம்பிக்கையிலே வாழ்பவனாக இருப்பேன். இறுதியாக, சகோதர அன்பிலே மிழுபவனாக இருப்பேன். நான் மட்டுமல்ல, என்னோடு இருக்கின்ற எல்லா மக்களையும் அரவணைத்து அன்பு செய்து இறையுறையிலே வாழத்து வழி நடத்துபவனாக இருப்பேன். இதுதான் நம் வாழ்விலே இயேசுவை அறிந்து கொள்வதன் வழியாக வருகின்ற கனிகள்.
இதை வெளிப்படுத்துகின்ற பொழுது நாம் இயேசுவுக்கு சான்று பகர்கின்றோம், இயேசுவை மகிமைப்படுத்துகின்றோம். இறைவனை எல்லாரும் புகழ்வதற்கு நாம் நம்மையே அர்ப்பணிப்பவர்களாக இருக்கின்றோம். ஆகவே அன்பு சொந்தங்களே, இந்த நாளிலே இந்த அருளுக்காக ஜெபிப்போம். கடவுளே, உம்மை அறிகின்ற வாக்கியத்தை கொடு. எப்படி? படைப்பு பொருட்களை பார்த்து படைத்தவர் அறிந்து கொள்ள முடியும். இறை வார்த்தையை படிப்பதன் வழியாக, தெய்வீக கல்வாரி வழியிலே பங்கெடுப்பதன் வழியாக, நற்கரணை ஆண்டவர் பிரசன்ன அமர்ந்து ஜெபிப்பதன் வழியாக, இறை வெளிப்பாட்டின் வழியாக இயேசுவை அறிந்து கொள்ள முற்படுவோம். அனுபவித்த இயேசுவை பிறருக்கு நம் கனிகளாக, நம் செயல்களாக, வாழ்வாக அறிவிப்போம். இறைவன் பெயர் எந்நாளும் மகிமைப்படுத்தப்படுவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இயேசுவே என் நேசமே, போற்றி போற்றி. இயேசுவே என் சுவாசமே, போற்றி போற்றி. எங்கும் காணாத பேரன்பே போற்றி, என்றும் அணையாத பேரொளியே போற்றி.